लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दधितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆழம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 2025-26 அனத்தியாயன காலத்தினுடைய 19வது நாள் பதிவேற்றம். திருவேங்கட தந்தாதியினுடைய 54வது பாசுரத்தை இன்றைக்கு சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். மட்டு அலை தந்தலை சூழ் வடவேங்கட வாணனுக்கு தொட்டு அலை உண்ட பிரானுக்கு அன்பு ஆம் பட்டர் தூய பொற்றாளுள் தலையுண்ட மணவாளதாசன் உகந்துரைத்த கட்டளை சே திரு அந்தாதி 100 கலித்துறையே. 54வது பாசுரம். பிறை மாலையால் ஒரு பேதை நைந்தாள் அந்த பேதைக்கு நின் நரைமாலை தா என்று மானிடம் பாடிய நாவலர்கள். நின்றை மாலை அற்று கவிமாலையால் நினையீர் திருவெள்ளரை மாலை வேங்கடத்தே உரைமாலை அரங்கனையே. புலவர்களை பார்த்து பேசுகிறார். திருவெள்ளரில் இருக்கக்கூடிய பெருமாளை, ரங்கநாத பெருமாளை, திருவேங்கடமுடையானை பற்றி பாடுங்களேன் என்று சொல்கிறார். இளம்பிறை போல தோற்றத்தை உடைய அழகான நேரத்திலே பொன்மாலை பொழுதிலே உன்னிடம் காதல் வசப்பட்ட தலைவியானவள் உன்னையே நினைத்து உன்னுடைய வருகையின்மையினாலே மெலிந்து போனாள். அந்த பெண்ணுக்கு உன்னுடைய சம்பந்தம் வேண்டுமென்றால் நேரடியாக உன்னுடைய சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட நீ கழுத்திலே அளிக்கிறாய் துளசி மாலை, மனமிகுந்த துளசி மாலை, அந்த மாலையை கொடு என்று அகப்பொருளே துறை அமைத்து வானொலிகளின் மேலே கவி பாடிய புலவர்களை. இது பெருமாளுக்காக மட்டுமல்ல, ராஜாக்கள் மீது காதலிகள் தலைவிகள் காதல் கொண்ட பொழுது ராஜாக்களையே பார்த்து உன்னுடைய வாசமிக்க பூக்களை அவளுக்கு தரக்கூடாதா என்று சொன்ன சாதாரண மனிதர்களுக்காகவே பேசிய பாடல்களை நீங்கள் இப்படி பாடலாமா? உங்களுடைய இந்த மனதிலே சாதாரண மனிதர்களை பற்றியிருக்கிற மயக்கத்தை நினைத்து வெட்கப்பட வேண்டும். அப்படி அவர்களை நினைக்காமல் எப்போதும் நம்மையெல்லாம் ஆளுவதற்காகவே திருவெள்ளரை என்கிற திவ்யதேசத்திலும் திருவேங்கடமலையிலும் ஸ்ரீரங்கத்திலும் இருக்கிறானே பெருமாள், அவனை பற்றி நீங்கள் புகழ்ந்து பாடலாமே. மானுடரை பாடாமல் பகவானையே நீங்கள் பாடலாம் அல்லவா? யாரோ ஒரு தலைவி யாரோ ஒரு தலைவனுக்காக இயங்கி இருக்கிறாள் என்பதற்காக அவனுக்கு ஒன்றை மாலையை கொடு என்று அவனை பார்த்து சொல்கிற நீங்கள் அதை மனதிலிருந்து மாற்றி அமைத்து பெருமாளை பார்த்து பாடுங்களேன் என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒரு முறை பாசுரம் சேவிப்போம். பிறை மாலையால் ஒரு பேதை நைந்தாள் அந்த பேதைக்கு நின் நரைமாலை தாய் என்று மானிடம் பாடிய நாவலர்கள். நிறைமாலை அற்று கவிமாலையால் நினையி திருவெள்ளரை என்ற மாலை வேங்கடத்தே உரை மாலை அரங்கனையே. சாதாரண மனிதர்களை பற்றி பாடாமல் நீங்கள் பாடும் போது பாமாலையாலே திருவெள்ளரை பெருமாளை, ஸ்ரீரங்கத்து பெருமாளை, திருவேங்கடத்து பெருமாளை எல்லாம் பாடுங்கோள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம். காயன வாச்சா மனசேந்திரியர்வா அபியார்த்தனாவா பிரகதே சுபாவாது கரோமேந்த சகலம்பரஸ்வசி நாராயணாயதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கமலமலர் பாதங்கள் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.